கள்ளக்குறிச்சி அருகே சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருந்தக உரிமையாளர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், இந்த சட்டவிரோத கருக்கலைப்பில் எப்படி இந்த 4வரும் ஈடுபட்டார்கள்? இதுல மருந்தக உரிமையாளரும் அடக்கம் என்று தெரிகிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோளம்பட்டு கிராமத்தில் அருண் மருந்தகம் என்ற ஒரு தனியார் மருந்தகம் இயங்கி வருகிறது. இந்த மருந்தகத்தை நடத்தி வருபவர் சேட்டு என்பவர். இவர் டிஃபார்ம் முடித்துவிட்டு கடந்த 3 வருடமாக இந்த மருந்தகத்தை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் இந்த மருந்தகத்தில் ஆண்மை சக்தி பெறவும் குழந்தை பாக்கியம் பெற நாட்டு மருந்து கிடைக்கும் என ஆரம்பித்த இந்த தனியார் மருந்தகத்தில் தற்போது சட்டவிரோதமாக பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டு வருவதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்று சங்கராபுரம் காவல்துறையினர் அந்த மருந்தகத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட போது அந்த மருந்தகத்தில் பெண்களுக்கு கருக்கலைப்பு சோதனை செய்வதற்கான தெரிய வந்த நிலையில் மேலும் அந்த தனியார் மருந்தகத்தில் இருந்த பெண்கள் மற்றும் ஆண்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கருக்கலைப்பிற்காக வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த கருக்கலைப்பு செய்வதில் முக்கியமான குற்றவாளியான மருந்தகத்தின் உரிமையாளரான சேட்டி என்பவரை கைது செய்து சங்கராபுரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவருக்கு உதவியாக இருந்த மேலும் 3 பேரையும் சங்கராபுரம் போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் மருந்தக உரிமையாளர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா என தெரிந்து கொள்வதற்காக சுமார் 15,000 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாகவும், கருவில் இருப்பது பெண் என தெரிய வந்தால் அதனை கருக்கலைப்பு செய்வதற்காக சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை இந்த மருந்தகத்தின் உரிமையாளரான சேட்டு வசூல் செய்வதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக இதே சங்கராபுரம் அருகே உள்ள தேவமண்டலம் கிராமத்தில் உள்ள தனியார் மருந்தகத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்து கருவை எரித்து கொன்ற வழக்கில் திருவண்ணாமலை மாவட்ட போலீசாரால் தேவபாண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதே சங்கராபுரம் அருகே உள்ள சோளம்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் மருந்தகத்தில் கருக்கலைப்பு செய்த விவகாரத்தில் மருந்தகத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாவட்டத்தில் இந்த சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்யும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.